டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. பால் உள்ளிட்ட உணவு சார்ந்த பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாட்டின் சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். ஜிஎஸ்டியை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் 12 மற்றும் 28% ஜிஎஸ்டி அடுக்குகளை நீக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 32 இன்ச் அளவிற்கு மேற்பட்ட தொலைக்காட்சி, ஏசி, வாஷிங் மெஷின், பிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் 18% வரி அடுக்குக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு சலுகைகளை மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன்படி பால், முட்டை, தயிர், உப்பு, பிரெட், பனீர் உள்ளிட்ட முக்கிய உணவு சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தனிநபர் காப்பீடு, மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்திருக்கிறார். நாள்தோறும் பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெய், சோப்புகள், ஷாம்புகள், பற்பசைகள் உள்ளிட்டவைகளுக்கு 5% நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அனைத்து மோட்டார் வாகன உதிரி பாகங்களுக்கும் 18% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், டிராக்டர்கள், வேளாண் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி கார்களுக்கு 28% இருந்து 18% குறைக்கப்பட்ட நிலையில் 3 சக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 18% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பான் மசாலா, புகையிலை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சொந்த காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்களுக்கு 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜிஎஸ்டி வரி விகித அடுக்குமுறை வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று நிதியமைச்சர் தெரிவித்திருக்கும் நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் பல்வேறு பொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.